வணக்கம் நேயர்களே. ஒரு காலத்துல ரஜினி படங்கள் என்றால் பஞ்ச் டயலாகுகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தாங்க. அவர் எந்த ஒரு வார்த்தையை ரிப்பீட் செய்தாலும் அது ரசிகர்கள் மத்தியில பிரபலமாயிரும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படித்தான் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்துல பாஷா திரைப்படத்துல நான் ஒரு தடவை சொன்னா என்ற ஒரு பஞ்ச் டயலாக் இருக்கும். அதற்கடுத்து சுந்தர் சி இயக்கிய அருணாச்சலம் திரைப்படத்துல ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்றான் என்றார். அதன் பிறகு கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் இயக்கத்துல படையப்பா திரைப்படத்துல என் வழி தனி வழி என்ற பஞ்ச் டயலாகுகள் இடம்பெற்றிருந்துச்சு. இப்படி பல படங்கள்ல பஞ்ச் டயலாகுகள் பேசி நடித்து வந்த ரஜினி அவர்கள் பின்னர் அந்த மாதிரி டயலாகுகளை குறைச்சிட்டு வந்தாரு. ஆனா இப்போது 2 வருடங்களில் தான் நடித்து வரும் லிங்கா படத்திலும் பஞ்ச் டயலாகுகள் பேசியிருக்காராம் ரஜினி அவர்கள். ஆனா அது மற்ற படங்களை போன்று ரிப்பீட் செய்யப்படவில்லையாம். ஒரே தடவை சொன்னாலும் ரசிகர்கள் மத்தியில பதியும் வகையில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கான். அப்படி லிங்கா படத்துல ரஜினி அவர்கள் என்ன பஞ்ச் டயலாக் பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்துல பொதுமக்களுக்காக ஒரு அணை கட்டுவாராம் ரஜினி அவர்கள். அதற்கு ரஜினியுடன் கைகோர்க்கும் போது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற பிரச்சனை வருமா. அதை கண்டு கோபமாகும் ரஜினி, எனக்கு எந்த ஜாதிக்காரரும் வேண்டாம், இந்தியர்களாக இருக்கிறவர்கள் மட்டும் என் கூட வாங்க, அது போதும் என்பாராம். இந்த டயலாக் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரஜினி பேசினாலும் கதையில அவர் சொல்லும் விதம் முக்கியமானது என்பதால இதற்கு ஆடியன்ஸ் மத்தியில பலத்த கைத்தட்டல் கிடைக்கும் அப்படின்னு லிங்கா படக்குழுவினர் சொல்றாங்க. இதே போல பல காட்சிகள்ல பஞ்ச் டயலாக் பேசியிருக்காராம் ரஜினி அவர்கள். சரி நேயர்களே, மீண்டும் ஒரு சினிமா செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.